நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். யசோதா, எப்படி விழுந்தது? என்ன இது? எப்படி விழுந்தது? இந்த வண்டி எப்படி உடைந்தது? பார்க்கவில்லை, நான் தொட்டிலாட்டிக் கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு பயங்கரமான சத்தம். இந்த வண்டி ஆகாயத்தில் பறந்து கீழே விழுந்து உடைந்தது. பறந்ததா? பறந்து போகும்படி யார் செய்தது? குழந்தைதான். குழந்தையா? என்னிடமா விளையாடுகிறாய்? பார்த்ததை நான் சொன்னேன், பொய்யேன் சொல்கிறேன். குழந்தை பிஞ்சு காலால் உதைத்தான், வண்டி மேலே பறந்தது. பிள்ளை உதைத்தான், வண்டி பறந்ததா? அது மேலே பறக்குமா? இப்படியும் நடக்குமா? நீ சொல்வது நம்ப முடியவில்லையே. நந்தகோபரே, உங்கள் மைந்தனின் கையால் தானங்கள் செய்யுங்கள். ஆபத்து தலைக்கு வந்து நீங்கியது. அவன் அருளுக்கு நன்றி சொல்ல தானம் செய்யுங்கள். செய்வோம். யார் கண்ணோ பட்டதனால்தான். ஆம், பட்டிருக்கும். 2 மாத குழந்தை எத்தனை முறை சித்தி பிழைக்கிறது? நாம் நாளை நம் குருதேவரிடம் போகலாம். அவரிடமே கேட்கிறேன், நம் குழந்தையின் ஜாதகப்படி என்ன கோளாறு என்று. நாளும் கோளும் நல்லபடி அமையாவிட்டால் இதேதான். குறை தீர்க்கும் குழந்தை. குறை தீர்ப்பவனை குறைப்படுத்தும் சக்தி எந்த கோளுக்கும் இல்லை. பிறகு ஏன் இப்படிப்பட்ட ஆபத்து வருகிறது என் பிள்ளைக்கு? குருதேவா, தினமும் ஒரு கண்டம். இந்த கண்டம் நீங்க வழிதான் என்ன? என் பிள்ளையின் ஜாதகம் எழுதியது நீங்கள். தேவி யசோதா, காலத்தை வென்றவனுக்கு எவன்தான் ஜாதகம் எழுத முடியும்? உண்மையில் இவன் பிறவியற்றவன். இவன் யார், இவன் ஜாதகம் எப்படி என்று யாராலும் சொல்ல முடியாது. அம்மா, உனக்கு இவன் தன்மை யாரென்ற உண்மை அறிய முடியாது. இவன்தான் நம் அனைவர் உள்ளத்திலும் இருப்பவன். அங்கிங்கெனாதபடி எங்கும் இருப்பவன். குருதேவா, இறைவனை பற்றி இந்த விளக்கம் கேட்டதுண்டு. எங்கும் இருக்கும் இறைவன் நம் இதயத்திலும் வாழ்பவன். எல்லா உயிரும் இறைவனின் வடிவம். பெற்ற தாயும் இறைவன், சொல்லும் குரு இறைவன், இந்த என் குழந்தையும் இறைவன். முனிவரே, ஈன்றெடுத்த தாயின் மனது பிள்ளைக்காக துடிக்கமே தவிர தூங்காது. இன்று அச்சம் மிகுந்துவிட்ட எனக்கு உங்கள் பேச்சு அமைதி தராது. குலம் காக்கும் குருவே, எங்களுக்கு யார்தான் வழிகாட்டுவார்கள்? தாயின் வேதனை தங்களுக்கு தெரியும். மனம் விட்டு சொல்கிறேன், இதெல்லாம் பூதத்தின் வேலை. என் குழந்தையை பழக்க அதுதான் இப்படியெல்லாம் நடக்கிறது. ஒரு தாயின் உள்ளம் தவித்து புலம்புவதை கேளுங்கள். என் பிள்ளைக்கு நல்லது செய்யுங்கள். ஒரு பரிகாரம் சொல்லுங்கள். நல்லதம்மா, நீ சொன்னபடியே இதற்கு பரிகாரம் செய்யலாம்.
எல்லாம் அவன் செயல். सहस्रशीर्षा पुरुषा सहस्राक्षा सहस्रपात् स भूमिग्वं विश्वतो वृत्वा अत्यतिष्ठद्दशाङ्गुलम् पुरुषे वेदं सर्वं यदभूतं यच्च भाव्यम् उतामृतत्वस्येषानो यदन्नेनातिरोहति एतावानस्य महिमातो जायांश्च पूरुषाः पादोस्य विश्वभूतानि त्रिपादस्य अमृतं दिवि त्रिपादूर्ध्व उदेत् पुरुषाः पादोस्येहा भवत् पुनः तस्माद् विराड जायत विराजो अधिपुरुषः जायांश्च पुरुषः இறைவா, தங்கள் லீலையா இது? சாண்டில்ய முனிவரே, புருஷ சுக்தம் சொல்ல வைத்து அமைதியாக ரசிக்கிறீர்களோ? ராதே, புருஷ சூக்தம் எனக்கு பிடித்தது. இது பிரம்மதேவனே தந்தது. விராஜோ அதிபுருஷः. இறைவா, யாருக்கு உத்தம நிலை ஏற்பட இருக்கிறதோ அவர்களுக்கு உங்கள் மூலமாக மரணம் ஏற்படுமாமே. உங்களால் மரணம் அடைந்தவர்கள் எல்லாம் பரமநிலை அடைந்து விடுகிறார்கள். அந்த கொடியவன் உத்கஜன் அப்படி என்ன புண்ணியம் செய்து விட்டான்? எதை காரணமாக வைத்து உங்கள் திருவடியில் சேர்த்துக் கொண்டீர்கள்? அவன் புண்ணியமே செய்யவில்லையே. பிறகு அன்புமிக்க எனது பக்தர் மகரிஷி லோமசரின் வாக்கு தவறாதென்று காட்ட அவனுக்கு நல்ல கதி தந்தேன். அது எப்படி? சாக்ஷுச மன்வந்தரத்தில் அசுரராஜன் ஹிரண்யாட்சனை அழிக்க நான் வராக அவதாரம் எடுத்தேன். கடலுக்கடியில் பதுக்கப்பட்ட பூமியை வெளியே கொண்டு வந்தேன். இந்த உத்கஜன் அந்த ஹிரண்யாட்சனுக்கு பாசமிக்க பிள்ளை. உத்கஜனுக்கு அவன் உடல் மீது அபார நம்பிக்கை. முனிவரின் ஆசிரமங்களை பாழ்படுத்துவதே அவனுக்கு விளையாட்டு. அன்று முனிவர் லோமசரின் ஆசிரமத்தில் அகம்பாவத்தால் அந்த அரக்கன் நாச வேலையில் இறங்கினான். முனிவருக்கு மனித குலத்துக்கு உதவும் மரங்களை நாசப்படுத்தியது கோபத்தை தூண்டியது. கோபம் சாபமாக மாறியது. அடே மூடனே, உனக்கு உன் உடல் வலிமையின் மீது ஆணவமா? அழியட்டும், ஆணவம் அழியட்டும். உன் உருவம் தெரியாமல் போகட்டும். முனிவரே, மன்னித்து விடுங்கள். முனிவரே, என்னை மன்னித்து விடுங்கள். மன்னித்து விடுங்கள். அறியாமல் செய்துவிட்டேன். மன்னித்து விடுங்கள். குலத்தேவி ஆகுமாம் குணம் தங்களுக்கு தெரியும். மன்னிப்பது பெரியோர் குணம், அதுவும் தங்களுக்கு தெரியும். கருணை காட்டுங்கள் முனிவரே, கருணை காட்டுங்கள். மன்னித்து விடுங்கள் முனிவரே, மன்னித்து விடுங்கள். சாபத்தை மாற்றுங்கள். கோபத்தை கைவிடுங்கள் முனிவரே. என் மீது இறக்கம் காட்டுங்கள்.
காட்டுங்கள், என் மீது இறங்கி காட்டுங்கள். புத்தி வந்ததா? முனிவன் சாபம் பொய்யாகாது. என்ன செய்ய? பாவம், உன் குற்றத்தை உணர்ந்து அழுகின்றாயே, உனக்கு விமோச்சனம் உண்டு. நான் கொடுத்த சாபத்தின் விளைவாக உனக்கு வந்த இந்த உருவமற்ற நிலை துவாபர யுகம் வரை இருக்கத்தான் செய்யும். அப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் திருவடிபட்டு உனக்கு விமோச்சனம் கிடைக்கும். ராதே, என்னை பற்றி நான் எண்ணுவதே இல்லை. பக்தன் கொடுத்த ஒரு வாக்கு பலனற்று போக விடலாமா? முனிவர் கொடுத்து விட்டார் வாக்கு, செயல்படுத்துகிறேன் நான். பிரபு, தாம் நினைப்பது நடக்கிறது. முக்கியமான செய்தியை சொல்லத்தான் உங்களை இங்கு அழைத்தேன். மாமுனிவர் கர்கர் நாம் நடத்தும் வேள்வியில் பூர்ணாகுதி சமயத்தில் இங்கே வாழ்த்த வரப்போகிறார். நந்தகோபரே, அந்த சமயத்தில் அவர் தேவி ரோகிணியின் மைந்தனுக்கு பெயர் சூட்டி வைத்தால் பெருமைக்குரியது. அவர் யாதவர்களின் குலகுரு. அதனால் இந்த சுபமான நிகழ்ச்சியை அவர் நடத்தி வைத்தால் சிறப்பாயிருக்கும். பொருத்தமாக சொன்னீர்கள் குருதேவா. இதை கேட்டால் ரோகிணி தேவி மிக்க மகிழ்ச்சி அடைவார். இந்த மகிழ்ச்சியை இன்னும் இருமடங்காக்கினால் என்ன குருதேவா? உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலே மாமுனிவர் கர்கருக்கு ஈடாக யாரும் இல்லை. அவர் பகவான் சங்கரரின் சீடர், சிறந்த பிரம்மஞானி, வேதாந்த வித்தகர். முக்காலத்தையும் அவர் உணர்ந்தவர். ஜோதிடத்தை நல்ல முறையிலே எழுதியிருக்கிறார். அந்த மகாத்மாவை மனப்பூர்வமாக நான் வணங்குகிறேன். எப்படியாவது இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் திருக்குமாரனுக்கு பெயர் சூட்டி வைப்பதை அந்த தெய்வீக முனிவரின் அருளாசியோடு நடத்தினால் அதன் பெருமையே பெருமை. குருதேவா, நன்மையே நினைக்கிறீர்கள், நலம் தரும் மார்க்கமும் சொல்கிறீர்கள். உங்கள் வாழ்த்துக்களால் வாழ்கிறோம் நாங்கள். இதுவே உங்கள் ஆணை என்றால் நான் இதற்காக நேரில் சென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்படியே நினைப்பது நடக்கும். அவரும் ஏற்றுக்கொள்வார். யசோதா, யசோதா, அண்ணி, அண்ணி, சந்தோஷமான செய்தி. என்ன செய்தி? நீங்களே சந்தோஷமாக வருகிறீர்கள்? நம் குருதேவரை தரிசித்தீர்களா? அவர்தான் எனக்கே இதை சொன்னார். உங்கள் குலகுரு மாமுனிவர் கர்கர் கோகுலத்திற்கு வரப்போகிறார். குருதேவர் சொன்னார், வாய்ப்பை பயன்படுத்தி இந்த பிள்ளையின் பெயர் சூட்டு விழாவை அவர் முன்னிலையில் நடத்துவோம் என்றார். இது மிக்க இன்பமான செய்தி நந்தரே. பெற்றெடுத்த என் பிள்ளைக்கு பெயர் சூட்டு விழா என்று கேட்கையில் யசோதா, இன்னொரு விஷயமும் குருதேவரே சொன்னார். நம் பிள்ளைக்கும் பெயர் சூட்டலா? குருதேவரின் விருப்பம் நம் பிள்ளையின் பெயர் சூட்டு விழாவும் கர்க முனிவரால் நடத்தப்பட வேண்டுமாம். அது ஏன் என்றால் இன்று இந்த பூமியில் மாமுனிவர் கர்கருக்கு ஈடு சொல்லும் அளவுக்கு வேறு எவருமே இல்லை. குருதேவரின் விருப்பம் சாதாரணமானதல்ல. அது நடந்தால் நம் குழந்தைக்குத்தான் மிக மிக பெருமை. என்ன? குருதேவரே கர்கரை வேண்டினால் நம் மைந்தனுடைய பெயர் சுட்டலை அவரே நடத்துவார். கேட்டாயா? நீ எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டக்காரன். உன் அண்ணனுடன் சேர்ந்து உனக்கும் பெயர் சூட்டல் யாதவகுல ராஜகுரு நடத்த போகிறார். அது சரி நந்தரே, பெயர் சூட்டு விழாவை விமரிசையாக கொண்டாடினால் என்ன? அது முடியாது. கொண்டாட்டங்கள் குருதேவர் கூடாது என்கிறார். ஏன்? அரசியல்.
ஊரறிய நடந்தால் ஆபத்து, ரகசியமாக நடத்த வேண்டும். அவர் சொல்வதை பார்த்தால் அந்த கம்சனின் சந்தேகம் தொடர்ந்து கொண்டே போகிறது. இன்னும் மாறவில்லை. தேவகி தேவியின் 8வது குழந்தை பெண்ணல்ல என்று நினைக்கிறான். கம்சன் உறங்கும் எரிமலை, எந்த நேரமும் வெடிப்பான். அவனுக்காகவே அவன் ஒற்றர்கள் ஊரெங்கும் சுற்றுகிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்திலே யாதவர்களின் குலகுருவே வந்து இந்த பிள்ளைகளுக்கு பேர் சுட்டுகிறார் என்றால் உடனே அவன் தேவகியின் 8வது பிள்ளை என்று நினைப்பான். ஆடம்பர கொண்டாட்டங்கள், அதனால் வரும் திண்டாட்டங்கள். அதுதான் குருதேவர் கொண்டாட்டங்கள் கூடாது என்கிறார். ஆசிரமத்தின் மாட்டுக்கொட்டிலில் இவர்களின் பெயர் சூட்டு விழாவை ரகசியமாக நடத்தலாம். பகவானே, என் பிரபுவே, உன்னை தவிர எங்களுக்கு யார் இறைவா? ஏ தேவி மாதா, உன் பேரருள் தான் எனக்கு குழந்தையை தந்தது. அம்மா, அம்மா நீதான் அம்மா எங்கள் துணை.